ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த டார்கெட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து சில ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரேடிங் வியூலையும் நீங்கள் வந்து நம்ம பேஜை வந்து பார்க்கலாம், ஃப்ரீயாகவே நம்ம அக்சஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஐடியாஸ் எல்லாமே. இப்போது நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லை, இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல், ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இப்போது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போச்சு, திரும்பவும் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்பவும் ப்ரைஸ் வந்து மேலே போச்சு, இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸாக ஒபே பண்ணுது, ஓகேவா. அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது இதே லெவல் பாருங்களேன், இந்த லெவல் வந்து இந்த ட்ரெண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதுயா. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப இப்போது மண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் மூவ்மெண்ட் எங்கே போக போகுது பார்த்தீங்கன்னா நியர்லி ரெசிஸ்டன்ஸு கிட்ட தான் இருக்குது, ஓகேவா. ஆல்மோஸ்ட் நியரில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 80% இருக்குது. ரேர் கேஸு 20% என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இதை பிரேக் பண்ணிவிட்டு இது மேலே ரீடெஸ்ட் பண்ணும், சேனல் மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் மேலே போகும்போது தான் நம்ம வந்து அதை வந்து கன்ஃபார்மே பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நான் இருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், ஓகேவா. இப்போ இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்போ இந்த ஸ்டாக்கை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுட்டு அப்புறம் இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரீடெஸ்ட் கொடுத்ததை பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரியே கொடுக்கணும் பையிங்க்கு. அது வரைக்குமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் நியரில் இருக்குது, ஓகேவா. ப்ரைஸு நியர்லி ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த பிளாக் லைன் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து ப்ரைஸு அதிகமாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்த வந்து ஒரு யூ-டர்ன் மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு யூ-டர்ன் அடித்து ப்ரைஸ் வந்து கீழே வரும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போது இதில் வந்து மெயினான ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ப்ரைஸ் வந்து இந்த ரெட் லைனுக்கு மேலே வந்து போகும்போது பையிங் மேலே போகும். ஸோ இது வந்து ஒன்று என்ன ஆகலாம்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி இதை டச் பண்ணிவிட்டு திரும்ப இங்கேருந்து இதுக்கு போயிட்டு அப்புறம் ரிவர்ஸ் ஆகலாம், அப்படி இல்லைனா இதை உடச்சிட்டு மேலே போகலாம், ஓகேங்களா. ஒரே வேவாக போகிறதா இருந்தால் ட்ரெண்டு ஒரே சைடில் போகிறதா இருந்தால் அந்த மாதிரி போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைனை வந்து இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கேருந்து இதை வந்துச்சு, இதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே பிரேக் ஆகிட்டு போவோம், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒபே பண்ணோம், ஓகேவா. பட் இது ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு எடுத்துடுறோம். இப்போது மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சப்போர்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஓகேவா. எப்போ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இதுக்கான லெவல்ஸும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். எப்போ இந்த க்ரீன் லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். நல்லா சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே இதுக்குள்ளே போகுது. இதில் நீங்கள் எங்கே ட்ரேடு போட்டாலுமே ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், நடுவில் எங்கே ட்ரேடு போட்டாலும் அடிச்சிடும். இதில் சேஃபாக நம்ம ட்ரேட் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் இருக்கா, இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஸ்க் எடுக்கிறது தான் இங்கேருந்து இப்போது இந்த கேண்டில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் வந்து நம்ம இதோட ஹை இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு, இங்கே இந்த கேண்டில் ஸ்டிக் ரிவர்சல் நடந்திருக்கா. இப்போ நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேண்டிலோட ஜஸ்ட் இந்த ஹையில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம இந்த ஹையை ரிஸ்க்காக எடுத்துக்கிட்டு ரிவார்டை வந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ப்ராஃபிட் தரும். நடுவில் போயிட்டு நீங்கள் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நடுவில் போய் மாட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா மேலே போகிற மாதிரி காட்டும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும். இந்த மாதிரி வந்து எத்தனை தடவை இங்கே நடந்திருக்கு பாருங்கள். மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்து இந்த மாதிரி இருக்குது. ரெசிஸ்டன்ஸில் செல் அடிங்க, சப்போர்ட் வந்தால் பை அடிங்க. ஸோ இந்த ட்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் கீழே போகல அப்படின்னா மேலே போச்சுன்னா இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகும், ஓகேங்களா. இப்போ நிஃப்டியில் வந்து நான் லெவல்ஸ் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சேம் பிக்சர் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியும்.
பேங்க் நிஃப்டியும் வந்து இது மாதிரி தான் சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து லெவல்ஸை சொல்கிறேன், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட லெவல் சொல்கிறேன் 17,976. ஓகேவா? நிஃப்டியில் ஃபியூச்சர்ஸ் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க 17,976. ஓகேவா? இப்போது நமக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப மெயினான பாயிண்ட்டு, மோஸ்ட் ட்ரேடட் ஏரியா இது. இப்போ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 17,814. ஓகேவா? இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க 17,814. அண்ட் தென் இந்த சப்போர்ட் ஏரியா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இது கீழே ப்ரைஸு க்ளோஸ் வச்சதுனால ரிஜெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரைஸ் கீழே போகிறது தான் வாய்ப்பு. இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா 17,685. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் 17,685. அண்ட் தென் இதுக்கு டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலோட பாட்டமே எடுத்துக்கலாம் சப்போர்ட்டாக. மோஸ்ட்லி இந்த சேனலோட பாட்டமே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே இறங்கிச்சு, செல் அடிச்சிச்சு அப்படின்னா 17,349 தான் வந்து நமக்கு வந்து டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டார்கெட் இருக்குது. இதில் வந்து 17,196 தான் வந்து அடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் நம்ம இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து இப்போ நம்ம 41,882 இந்த லெவலில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலு 41,443. இந்த லெவலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல், ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் லெவல். இது கீழே ப்ரைஸ் போச்சுன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் போயிடும். 41,153. ஓகேவா? இந்த லெவலு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதோட பாட்டமை வந்து டார்கெட்டாக எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து பேலன்ஸ் 2 டார்கெட் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். பட்டு நமக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு இவ்வளோ மூவ்மெண்ட் கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம். நமக்கு ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறனால பார்ப்போம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் இதோட விவியும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில். நீங்களும் வந்து இந்த லெவல்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.